everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னையோட வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து 6 பியூட்டி ஹேக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் இருக்கும். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வச்சு தான் எனக்கு கம்ப்ளீட் வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் நான் 6 விதமான ரோஸ் வாட்டர் ஹேக்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த பியூட்டி ஹேக்ஸ் பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஏதான ஒரு ஃபேஸ் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து குட் வைப்ஸோட கோகனட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன க்ரீம் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸ் பியூட்டி க்ரீம் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் க்ரீமில் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 ட்ராப்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க pH லெவலில் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஃபேஸ் க்ரீம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இது மாதிரி பண்ணுறதுனால உங்கள் க்ரீம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் சிடிஎம் ரொட்டீனில் நீங்கள் வந்து டோனிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஹெல்தி க்ளோ கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேக்குக்கு நீங்கள் வந்து பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த டொமேட்டோவை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இந்த ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் போர்ஸ்லாம் ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு தக்காளி ரொம்பவே நல்லது. என்னோடய ஓப்பன் போர்ஸ் ஹோம் ரெமெடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். இந்த டொமேட்டோ ஜூஸில் நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து டாபர் குலாபரி ரோஸ் வாட்டர். நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கனால நான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து டொமேட்டோ ஜூஸில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உங்கள் ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகிடும். மேக்கப் ரிமூவருக்கு நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் வேணும். அண்ட் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட், செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். இதுக்கு நான் பேராஷூட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன கோகனட் ஆயில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேராஷூட் ஆயில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதோட நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு பெரிய ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே சேராது, ஏன்னா வந்து ஆயிலும் வாட்டரும் வந்து சேராது. நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காட்டன் பேட் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பர்பிள்லேருந்து லிப் கிரையான் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும், ஏன்னா இதில் நம்ம வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ஏன்னா இதில் நம்ம வந்து ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். என்னோடய ஃபேஸில் நான் வந்து இந்த மேக்கப்பும் அப்ளை பண்ணல, பட் ஸ்டில் நான் வந்து இதை வந்து வைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்கள் ஃபேஸில் மேக்கப் இல்லைனா கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிளென்சிங்காக. ஸோ இதுக்கு நமக்கு வந்து டிஸ்டில் வாட்டர் வேணும். நல்லா வந்து பியூரான தண்ணி வேணும். இங்கே நான் வந்து 1/2 கப் வந்து வாட்டர் எடுத்துக்கேன், டிஸ்டில் வாட்டர். நெக்ஸ்ட் இந்த வாட்டரில் கிளிசரின் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப அதிகமாக கிளிசரின் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா வந்து ஃபேஸ் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கிளிசரின் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளிசரின் இல்லாமல் கூட நீங்கள் இது வந்து பண்ண முடியும். ஆனால் கிளிசரின் ஆட் பண்ணால் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கும், ஏன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்கள் மேக்கப். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தரும். ப்ளஸ் ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது உங்கள் ஸ்கின்னோட pH லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணும். அண்ட் உங்கள் மேக்கப்பும் மெல்டவுன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஆட் பண்ணுறது தான். அந்த ஆலோவேராக்கு நான் வந்து ரிவோனா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து வெறும் இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற ஆலோவேரா தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வந்து பிளான்ட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் எதனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முன்னாடி வந்து நான் சோஃப்லாவோட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஸ்ப்ரே பாட்டில் தான் இது. அண்ட் நீங்கள் கடையிலே வாங்கலாம், 30 rupees 40 rupees தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் உங்களுக்கு தனியாகவே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்ப்ரேக்கு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கோம். நான் இங்கே வந்து 1/2 கப் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க இந்த டாபர் குலாபரி ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதனால் அடிஷ்னலாக நான் வந்து இந்த குட் வைப்ஸோட ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இதில் வந்து 2 to 3 drops எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் இருக்குது, நிறைய எசென்ஷியல் ஆயில் இருக்குது, நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நீங்கள் எதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோடய காமா ஆயுர்வேதா ரோஸ் வாட்டர் ஒன்று எம்டியாக இருந்தது. ஸோ அதில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வாஷை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடும். ப்ளஸ் இதில் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுனால நல்லா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர், நேச்சுரல் சுகர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரப் இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுனால நம்ம லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் டிஷ்ஷை வச்சு வைப் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேக்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். புது நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself.